டிஎன்ஏ 2024 நியூவாக இருந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை ஷார்ட்டாக EICEன்னு சொல்லுவாங்க. இது நேற்று 11 மணிக்கு தான் அப்டேட் பண்ணாங்க புக்கில். இந்த கோர்ஸில் காலேஜ் லிஸ்ட் இருக்குது. அந்த காலேஜ் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னா வேறு எதுவும் இல்லை. ஹியூமிடிட்டி செக் பண்ணுறது, தெர்மோமீட்டர் அந்த மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணுறது தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்துச்சுன்னா அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு ECE EEE பசங்கன்னா ஒரு 70% வேணும் 100க்கு. பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45% இருந்தாவே மனிதரத்ரா அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளெல்லாம் நம்ம ஈஸியாக போயிடலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்குள்ளே. ப்ரைவேட் செக்டார்னு பார்த்தா கூட இதில் ஜாப் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து இஸ்ரோலலாம் இவங்க தான் எல்லாம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணுறது தான் அங்கே வந்து ராக்கெட் வந்து அவங்க அனுப்ப முடியும். அதனால் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அங்கே மஸ்ட்டு. அதனால் இஸ்ரோக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் இதோட ஸ்கோப்புன்னு பார்க்கலாம். ராக்கெட்டுன்னு சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அப்போ மாதம் ஒரு ராக்கெட் அனுப்பிச்சுனே இருக்காங்க, நமக்கே தெரியும். ஸோ இது கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நல்லாவே இருக்குது இந்த கோர்ஸு. கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம் எந்த ஒரு காலேஜில் கிடைச்சாலையும். நெக்ஸ்ட் இந்த நியூ கோர்ஸ் எந்தெந்த காலேஜுக்குன்னு ஒரு வீடியோ வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லியும் நம்ம இது மாதிரி வீடியோஸ் போடுவோம். அண்ட் நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போட வைக்கும். தேங்க்யூ.